வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் எங்கள் தேசத்தையும் மண்ணையும் காத்த எங்கள் வீரர்களுக்கும் இதற்கும் நன்றி. அடுத்ததாக இங்கே நாங்கள் வந்திருக்கிறது ஒரு பனி விழுந்த ஒரு குளிர் வெறும் குளிரே மையமாக கொண்டு வாழ்கின்ற கனடா நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பூர்வீகம் காரநகர் கிளிவீரம். எனது தாயார் கிளிவீரம், எனது தந்தையார் காரநகர். நாங்கள் புலம்பெயர்ந்தாலும் தாய் தமிழ் உறவுகளையும் எங்கள் தாய்மண்ணையும் நேசிப்போம். இப்பவும் எங்கள் மண்ணுக்காகவும் எங்கள் மண்ணை நேசிக்கிறவர்களையும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு எந்த வழியிலும் கரம் கொடுத்து உதவுறதுக்கு தயாராக புலம்பெயர் தமிழர்கள் இவங்களோடு தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சுழிபுரத்திலே எங்களுடைய பசுமை புரட்சி இயக்கமானது ராத்தலடியை மையமாக கொண்ட இந்த மக்கள் இந்த பெரிய தேசத்தை, அதாவது எங்கள் மண் வேறு அந்நியரிடம் பறிப்போனது, அதே போல் இந்த மண் எங்கள் பூர்வீகம், எங்களோட பூர்வீக மண்ணை அழிந்து விடாமல் ஒரு சில இளைஞர்கள் இந்த புலம்பெயர் தமிழர் உதவிகளுடனும் மற்றும் இங்கே உள்ள சமூக மக்களுடனும் சேர்ந்து இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை இன்றைக்கு ஒரு பசுமை புரட்சியாக மாற்றுறதுக்காக இவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் அவர்களுக்கு உண்மையாக சிறந்தாழ்த்தி அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் நாட்டை விட்டு போனாலும் எஞ்சிய இந்த மக்கள் தங்களோட மண்ணை காப்பாற்றவனும் அந்த மண்ணை மட்டும் சும்மா வச்சுக்கொள்ளாமல் அதை ஒரு பசுமை புரட்சியாக்கி அதை விளைய வச்சு அதால் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த மக்கள் இந்த பசியை போக்கி அதில் கொஞ்சம் முன்னேற்றம் காண வேணும் என்று சொல்லி தங்களுடைய சொந்த அலுவல்களை விட்டுட்டு முழு நேரமாக இங்கே இயங்கி கொண்டிருக்கிற பல அருமை எனது சகோதரங்கள் இங்கே இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். இது நான் மட்டும் இதில் இப்படி கழிக்கிறதுக்காக இல்லை. இதுக்கு நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள், பொதுவாக கார்னர் வாழ் எங்களோட சுழிபுரம் வாழ் மக்கள் வெளியில் இருக்கிறீர்கள். இது எங்களோட மண். இந்த மண் உண்மையிலேயே ஒரு விளைஞ்சு கலந்தரக்கூடிய இந்த மண்ணுக்கு உரம் போடுறதை போல் இதை வழி நடக்கிற எங்களோட சகோதரர்களுக்கு, அதாவது உங்களோட சகோதரர்களுக்கு